வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு த்ரில்லர் படம் தான் சிம்பா. இந்த சிம்பா படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜெகபதி பாபு, அனுஷ்யா பரத்வாஜ், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. முரளி மனோகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோயின் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு குழந்தை, ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே இவங்க ரொம்பவே அன்பாக ரொம்ப ஜாலியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னொரு ஃபேஸ் வந்திருக்கு. ஒரு நாள் இவங்க எதிர்ச்சியாக ஒருத்தர் ரோட்டில் பார்த்துட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அவரை கொலை பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு என்ன அப்படின்னு நமக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாரு. ஸோ இதே போலவே இன்னொரு டாக்டரும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை கொலை பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின், அந்த பையன், அதுக்கப்புறம் அந்த டாக்டர், இவங்க 3 பேர்த்துக்குமே தான் எதுக்காக கொலை செஞ்சோம், எந்த காரணத்துக்காக கொலை செஞ்சோம் அப்படிங்கிறது இவங்க கொலை பண்ண அந்த பாயிண்ட் வரைக்குமே இவங்களுக்கு தெரியாது எதுக்காக இப்படி நடந்தது அப்படின்னு. ஸோ தன்னையே மறந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. போலீஸ் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அடுத்தடுத்து என்னென்ன க்ளூ இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 3 பேர்த்துக்கும் எதனால இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா. ஸோ இந்த 3 பேருக்கும் ஒரே ஒரு விஷயத்து மூலமாக ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அந்த ஒரு லிங்க் என்ன, ஸோ இதெல்லாமே தான் இந்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. மிக முக்கியமாக ஒரு கொலை நடக்குது. ஸோ அந்த ஒரு கொலை எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத வழக்கமாக நிறைய த்ரில்லர் படங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் கொலை செஞ்ச நபருக்கே தான் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்னடா இது கொஞ்சம் புதுசாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வராங்க. அண்ட் படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த போர்ஷனில் தான் ஜெகபதி பாபு வருவார். ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் தான் வரும். படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க. ஸோ அதிலெல்லாம் குறை சொல்லும்படியாக இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே தான் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கொண்டு வந்துடுறாங்க. நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு ஒரு சில இடங்களில் நமக்கே தோண வைக்குது. ஸோ அதை மட்டும் இவங்க பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெகபதி பாபு ஆகட்டும், அனுஷ்யா பரத்வாஜ் ஆகட்டும், எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்தந்த ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அதே போல் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கான ஒரு ரன் டைம் தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ரொம்பவும் போட்டு ஜவ்வாக இழுக்காமல் 2 மணி நேரத்துக்குள்ளே நீட்டாக முடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ படத்துடைய கதை நீட்டாக இருந்தது, ஸ்க்ரீன் பிளேவும் நீட்டாகவே அமைச்சிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு ஒரு பாயிண்டில் கொண்டு வந்துடுறாங்க. அண்டு சொல்லியிருக்கிற இந்த படத்தில் இவங்க சொல்ல அந்த ஒரு மெசேஜ் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அதே பரபரப்பும் விறுவிறுப்பும் செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நார்மல் ரிவெஞ்சுக்கு அதை மாதிரி கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. மற்றபடி இந்த படம் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. தாராளமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.